ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக ஹாப்பியான ஒரு வீடியோங்க. 17 years கம்ப்ளீட் அப்படி லவ் மேக் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இது எப்போவுமே எனக்கு பிடிச்ச வார்த்தைங்க. அதனால் 17 வருஷம் எப்படி கம்ப்ளீட் ஆச்சுனே தெரில. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக என்னை பொறுத்துள்ள நாம தான் இந்த உலகத்துலேயே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற உணர்வோடு ஓடிடுச்சு. இது இருக்குது இது இல்லை அப்படி இப்படின்னு 1000 விஷயங்கள் கடந்து ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு நினச்ச மாதிரி நிறைவான ஒரு லைஃப். என்னை பொறுத்தல 17 years லெசன் என்னென்னா, அழகான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு நிறைவான லைஃப் அப்படின்றது இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸாக விட்டு கொடுக்கணும், உண்மையாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கணுங்க, பியூராக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லைங்க, எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே நீ அன்பாக இருந்தால் தான் நான் அன்பாக இருப்பேன் அப்படின்ற ஒரு இதுவே இருக்கக்கூடாது. நீ எப்படி வேணாலும் இருந்தாலும் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படியும் இருக்க முடியாது. ரொம்ப அதாவது நீ இப்படி வேணா இருந்துக்கோ, ஏன் அன்பு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்து போகலாம். பிடிக்கலனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஆனால் அன்பாக இருக்கிறதுல எப்போவுமே நம்ம எந்த பாதிப்புமே நமக்கு வரப்போகிறதில்ல. ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு பாதிப்பு வருது இதனால ஒன்றும் இல்லை. நம்ம மனசு உண்மையிலே நாம் பியூராக நம்ம அன்பாக ரியலாக இருக்கும்போது நாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போங்க எப்போவுமே. சம்டைம் சில பேர் சில சமயங்களில் சில விஷயங்கள் பண்ணும்போது அப்பப்போ ஹர்ட் ஆகும். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே உள்ளது சொல்ல, வெளில ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சூழ்நிலைகள் சொல்கிறேன். எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் 100% ஒருத்தர் பேலன்ஸிங்காக விட்டு கொடுத்தாலே ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று இப்பதான் சட்டை கலர் எதுக்கு இந்த கலர் எடுத்துக்கலாம். இது கிரீன் பலூன் லாரி எடுத்து ராஷ்னிமா சுகன்யா இல்ல இது நல்லா இருக்கு. இது வேற எல்லாம் புள்ள வச்சு சாப்பாடு ரெண்டு குரண்டா குடுக்கல தண்ணி குடி சாப்பிடவே இல்லை நீ. சரியா அதனால வயிறு வலிக்குது. சாய் நீ கேக் சாப்பிட. ஐயோ எங்க போன கேக் வெட்டும் போது அண்ணா உங்களுக்கு கேக்கு ராஜி இருந்தாங்க. நிமிஷா இது எடு நிமிஷா. தண்ணி பாட்டில் இருக்கு டெய்லி ஒரு யூடியூப். ஆனா ரொம்ப சூடா இருக்கு. அந்த ஜீரா வாட்டர் ஜில் தண்ணி குடிக்க கூடாது. ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இதா இருக்கா? ஸ்டீல் பாட்டில் இந்த அழுத்தனால எதுமே நீ சாப்பாடு அந்த ஆண்டவரே குடி சரியாயிடும். ஜில் தண்ணி தான் தண்ணி குடி அப்படியே சரியாகும் வயிறு வலி. ஓகே இது ஓபன் பண்ணு. ஏய் சாப்பாடு இருக்குடா போடா. பேட் வச்சு இது பண்ணாங்க. அந்த பாயசத்தோட கவருங்க. தக்காளி சட்னி கவரா? இதுல போடுறீங்க சுயமா இதானே மெகாமார்ட் கவர்ல தான் கொண்டு வந்து அங்கிட்ட இருக்கும். போய் பாரு அங்கிட்ட இருக்கா பாரு. போட்டோ எடுத்து சாப்பாடு. ஓகே அதுக்கே டிஃபரன்ஸ். இது ரசம் இதா இது ரசம் சாப்பிடுறது தனியா குடிச்சு. எது ரசம் குடிச்சிரோம். ரசம் இந்த சாம்பார் கறி யூஸ் பண்ணுங்க. அதுல பிளஸ் போடுறீங்களா? ஓகேமா நீங்க அடுத்து ஆரம்பிங்கமா உங்க வேலையை. நம்ம கரெக்ட்டா இருக்கு. ஓகே ஓகே குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பெரியவங்க கொஞ்சம் பாவீங்களா? யாருமே சாப்பிட மாட்டாங்க பாஸ்தாலாம். சென்டர்ல ஊறுகாய் வச்சிருக்கோம். ஆமா
நான் அமிக்கி அமிக்கி வச்சிருக்கேன்ல, எடுங்கப்ல. என்ன போய் நல்லா கல்யாணம் நாள் அதிகமாக சோப்பு வாங்கிருக்கோம். எங்கள் அப்பா 10 நாள் கட்டி சோப்பு அவருக்கு பிடிச்சி. ஏய், நான் தான் வாங்க சொன்னேன். மனசு நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது வர்ற சந்தோஷம் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. அது ஒரு தனி சந்தோஷம் தான். அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.